வேலை செய்தால் வாழலாம், வேலை கொடுத்தால் ஆளலாம். வணக்கம், நான் உங்கள் காப்பி கடை பெருநாள். நம்ம என்ன பண்ணிக்கணும், பொருளாதாரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பொருளாதார பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த சூழ்நிலையில் இருக்குது, யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த பொருளாதாரம் எப்படி நம்ம வருமானத்தை நம்ம ஒவ்வொரு நாள் கஷ்டப்படுறோம், எப்படி நம்ம வருமானத்தை கூட்டுறது, இருக்கிற பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எப்படி வெளில வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஊரில் நான் ஒரு கோயம்புத்தூர் பகுதியில் கருமந்தம்பட்டிங்கிற ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊஞ்சப்பாளையம் ஒரு ஊர், அதில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அந்த ஓனர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி அவங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னா, ஓனராக இருக்கிற உங்களுக்கு தான். நீங்கள் ஒரு வேளை தொழில் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஆளுங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். அந்த கம்பெனியில் என்ன அப்படின்னா, நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வேலை சேர்ந்தேன். வேலை சேரும்போது என்னென்னா, நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. நைட்டில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 11 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு தூக்கம் வரும். நான் தூங்கிடுவேன். அப்படி தூங்கும்போது என்னென்னா, ரெகுலராகவே இது நடக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுறேன்னா, அதுவும் தூங்கிட்டேன். அதுக்கு மேலே எனக்கு கண்ணு முழிக்க முடியாது. ஏன்னா நம்ம பகலே பார்த்து பழகணுமா, நைட்டு தூங்கி பழகிறதுனால நைட் ஷிஃப்ட் எனக்கு ஒத்து வரல, தூக்கம் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் என்ன பண்ணாருன்னா, அந்த ஓனர் ரவுண்ட்ஸ் வந்தார். ஓனர் ரவுண்ட்ஸ் வர்றதை நான் கவனிக்கலை, தூங்கிட்டேன். அப்போ என்ன பண்ணாருன்னா, இது நிறைய ஒரு பார்த்து போகிற போல இருக்குது, எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் வரும்போது என்ன பண்ணாருன்னா, தூங்கிட்டு தட்டி என்ன பண்ணார், எழுப்பினார். எழுப்பி என்ன பண்ணாருன்னா, என் கையில் ஒரு 200 ரூபாய் என்ன பண்ணார், என் கையில் கொடுத்து அவர் போயிட்டார். உண்மையே சொல்கிறேன், நைட் ஷிஃப்ட்டில் தூங்குனது அன்றைக்கி தான் கடைசி. அவர் என்னை திட்டலை, வேறு எதுவும் எனக்கு சொல்லலை. என்ன பண்ணிட்டார், 200 ரூபாய் கொடுத்துட்டு அவர் வீட்டு போயிட்டார். அப்புறம் தான் என்ன, அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டில் நான் தூங்குற மாதிரியே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பாருங்கள், அவருக்கு அதுதான் முதலாளியோட குவாலிட்டி என்ன பண்ணோம் அன்றைக்கி பார்த்துட்டோம். அவருக்கு அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வேலை செய்யணுமா அட்வான்ஸ் வாங்குவோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம பணம் பார்த்தலன்னா கம்பெனியில் அட்வான்ஸை வாங்கிக்கலாம், வேலை செஞ்சு என்ன பண்ணிக்கலாம், அந்த அட்வான்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடலாம். ஒரு டைம் என்ன பண்ணாருன்னா, இதே முதலாளி இதே ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக், சென்னைக்கு என்ன பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்போது டாக்டர் சொல்லிட்டாரு, ஒன்று ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒன்று இருப்பார், இல்லை ரெடி பண்ண முடியலன்னா இறந்துருவாங்கன்னு சொல்லும்போது, உடனே அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் அந்த ஓனர் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்கேன், அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நான் உயிரோடு வந்தேன்னா நான் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன், ஒருவேளை நான் வரலை அப்படின்னா யாருக்கிட்டே என்ன செய்யாதீங்க, அட்வான்ஸை திருப்பி வாங்க வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. பாருங்கள், ஒரு தொழிலாளி மேலே ஒரு ஓனர் இவ்வளோ அக்கறையாக இருக்க முடியுமா அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவ்வளோ அக்கறையாக இருந்தார். நாங்களாம் வேலை செய்யும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எங்களால் என்ன செய்ய முடியாது, மீறி நாங்கள் எந்த வேலை செய்ய முடியாது. அப்படி தான் அவர் அந்த கம்பெனியில் நாங்கள் வச்சுக்கிட்டோம். நான் ஒரு 7 வருஷம் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ அந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சம்பளம் வாங்கும்போது மேக்ஸிமம் சம்பளம் நாங்கள் அவர் கையில் தான் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன் அப்படின்னா, மேனேஜர் இருக்காங்க, கணக்கு பிள்ளைங்களாம் இருக்காங்க, இருந்தாலும் சம்பளத்தை அவர் கையில் தான் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ சம்பளம் பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு 2000 2300 அப்படி வந்துச்சு அப்படின்னா, இது எப்போ அப்படின்னா ஒரு 1999 அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம் வாங்குகிறோம் 2000 சம்பளம் வாங்குகிறோம், 2200 வாங்குகிறோம் அப்படின்னா 2500 கொடுப்பார். 2300 வாங்குறாலும் அவனுக்கு 2500 கொடுப்பாரு. 2450 வாங்குறான்னா அவனுக்கு 2500 கொடுப்பாரு. பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். சம்பளம் கம்மி தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பொறுக்கி வச்சு எடுத்து கொடுக்குற முதலாளி பார்த்துருக்கோம். ஆனால் இவர் என்ன செய்ய மாட்டாருன்னு வச்சுங்க, கணக்கு பார்க்க மாட்டார். அதனால் இவர் எப்போ வேலை சொன்னாலும் தடை இல்லாமல் நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம். நான் மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் பார்த்தோன்னா 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷமெல்லாம் வேலை செஞ்ச ஆளுங்கள்லாம் அந்த கம்பெனியில் நீ வெளில கழுத்து செல்லாலும் போக மாட்டாங்க. இதில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா, நானும் ஒரு சின்ன கடைக்கு நான் ஓனராக இருக்கிறேன். இது நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதுதான் என்ன பண்ணுவோம், இப்போ நான் கடையில் என்ன பண்ணுறோம், என்கிட்டையும் வேலை பார்க்குற ஆளுங்க வேலை பார்க்குறாங்க. இதை தான் அவங்களாம் சொல்லுவோம். நானும் பெரிய பிஸ்னஸ் பண்ணி நிறைய இழந்து வரும்போது எங்கே இழந்தோம், இப்படிலாம் கண்டுபிடிக்கும்போது இதெல்லாம் தவற விட்டேன். மறுபடியும் யோசித்து நம்ம எங்கே இழந்தோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரி பண்ண ஆரம்பித்தேன்.
அதே மாதிரி தான் நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க, நிறைய பேர் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாளிகிட்டே என்ன பண்ணுங்க, நீங்கள் நேர்மையாக நடத்துங்க, உங்கள்கிட்ட உண்மையாக நடத்துங்க. அவங்க தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, வேலையை விட்டு நிற்கும்போது அவங்க சம்பளத்தை கொடுத்து அனுப்புங்க. திருப்பி ஒரு நாளில் ஒரு நாள் எங்கேயாவது சுற்றிட்டு மறுபடியும் கையில் வருவாங்க. வரும்போது அவங்க உண்மையாக இருப்பாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை அந்த ஓனர்கிட்ட கற்றுக்கிட்ட மாதிரி நம்மளும் உண்மையாக இருப்போம். ஜனங்களும் என்ன செய்வாங்க, நமக்கு உண்மையாக இருப்பாங்க. அப்போ 2 பேரோட பொருளாதாரம் என்ன செய்யும், கண்டிப்பாக நம்ம 2 பேர் பொருளாதாரமும் உயரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜனங்கள் நடத்துங்க. நீங்கள் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க, நம்மளை நம்பி தான் வந்திருக்காங்க. நம்ம பாதுகாத்துக்குவோம். நன்றி, வணக்கம்.